ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதா சமையல். நம்ம இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்வீட் தான் இது, சக்கரை பொங்கல். ஸோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம், சாமி கும்பிட்றதுக்காக நான் இதை செஞ்சேன். ஸோ இதை உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பொங்கலுக்கு 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 350 கிராம் வெல்லம், அப்புறம் நெய். இது ஏலக்காய் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை கற்பூரம், முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்காக. பச்சரிசி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். வெறும் பாத்திரம் ஏன் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிடலான்னு. ஸோ அது சீக்கிரமாக கொதிச்சிடும், அரிசியை சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சுடு தண்ணி ஊற்றிட்டோம் தேவையான அளவுக்கு. ஓகே, இது கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துடலாம். இந்த டஸ்ட்டுக்காக, வடிகட்டுறதுக்காக சும்மா வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுருவோம். இதை நல்லா சுற்றி விட்டு நல்லா கரைஞ்சி வந்துட்டோம். வெல்லம் கரைஞ்சி வந்தோடனே நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்படி விட்டால் கூட போதும், வெல்லத்தை நல்லா பவுட்ரு பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம அரிசியை போட்டுருவோம். அரிசியை நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டுருவோம். பொங்கலுக்கான அரிசி தான் இது, அதனால் சீக்கிரமாகவே நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். ஓகே, இது வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து வடிகட்டி எடுத்துடலாம். ஏன்னா டஸ்ட் எதாவது இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இது ரொம்ப கொதிக்கலாம் விடணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதை கரைஞ்சி வந்துட்டால் போதும். அப்புறம் நான் இதில் பாசிப்பருப்பு ஆட் பண்ணவே இல்லை. வெறும் பச்சரிசி வச்சு மட்டும்தான் நம்ம பொங்கல் செய்ய போகிறோம். இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரைஸு வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் இந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக வற்றி வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம அந்த வெள்ளைப்பாகை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி தண்ணி வற்றி தான் இருக்குது. நம்ம வெள்ளைப்பாகெல்லாம் ஊற்றிடலாம். ஓகே, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ நான் இது ஏலக்காவையும் சர்க்கரையும் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். அப்புறம் லைட்டாக பச்சை கற்பூரம், ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு. ஏன்னா இது அந்த கோயிலில் கொடுக்குற அந்த பொங்கல் அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் போடுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து போட்டுருவோம். ஸோ பேன் சூடாகிடுச்சு, நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெய் சூடாகிடுச்சு பாருங்கள். பொங்கல் ரெடியாக கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நமக்கு நெய் சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப அப்படியே ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பாருங்களா, அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். நான் இதுக்கு திராட்சை போடலை. இதுக்கு நான் திராட்சை ஆட் பண்ணல. அதே போல் நான் பாசிப்பருப்புமே பொங்கலுக்கு ஆட் பண்ண கிடையாது. பச்சரிசி மட்டும்தான் வச்சு செய்கிறோம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணியாச்சு பொங்கலில். ஸோ நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலரி விட்டுருவோம் எல்லாத்தையும் சேர்த்து. சூப்பரான அருமையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, சக்கரை பொங்கல். எனக்கு ஸ்வீட்லேயே ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் தான். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. கோயிலெலாம் வேறு ஏதாவது ஒரு பிரசாதம் நான் கூட கண்டுக்க மாட்டேன். சக்கரை பொங்கல்லாம் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், see you.